அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அன்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்று எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க கணவான்களே, பெரியோர்களே, நபித்தோழர்களின் நெகிழ்ச்சியான அந்த வரலாறுகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் ஹஜரத்து அப்துல்லா இப்னு ஹுதாபா ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழரின் வாழ்வில் நடந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஹிஜ்ரி 19ஆம் நூற்றாண்டில் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் ரோமாபுரி பேரரசுடைய பைசாந்திய படைகளுடன் முஸ்லீம்கள் போரிட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பைசாந்திய பேரரசன் ஹிர்கல் மன்னன் முஸ்லீமுடைய வீரதீரத்தை பற்றி கதையாக கேட்டிருந்தான். அதாவது முஸ்லீமுடைய ஈமானுடைய உறுதி, அவர்களுடைய இறை தூதருக்காண்டி அவர் அர்ப்பணிக்கக்கூடிய தியாகத்துடைய அந்த தியாக மனப்பான்மை, போர்க்களத்தில் மரணத்தை கண்டு அஞ்சாமல், மரணத்திற்காக வேண்டி அவர்கள் அஞ்சாமல் போர் செய்யக்கூடிய வீரம், இப்படிப்பட்ட அந்த சஹாபாக்குடைய தன்மைகளை ரோமானியர்களும் ரோமானிய பேரரசாகிய அந்த பேரரசன் ஹிர்கல் மன்னனும் கேள்விப்பட்டு, அப்படி என்ன அந்த பாலைவனத்திலிருந்து புறப்பட்ட வீரர்களுக்கு என்ன கொம்பா முளைத்திருக்கிறது என்று சொல்லி மிகவும் ஆச்சரியத்தில் மூழ்கியிருந்தார்கள். ஏனென்று சொன்னால், பைசாந்திய படைகள் மிகப்பெரிய யானைப்படை, குதிரைப்படை என்ற மிகப்பெரிய வலுவான படைகளோடு சாதாரண ஒரு எண்ணிக்கையில் குறைந்து ஆயுத பலங்கள் இல்லாமல் போரிடக்கூடிய முஸ்லீம்கள் மிகப்பெரிய வெற்றியை தொடர்ச்சியாக ஈட்டிக் கொண்டிருந்தார்கள். ரோமர்களுடைய பலவிதமான பகுதிகளை வெற்றி கொண்டு அங்கங்கு இஸ்லாமியுடைய ஆட்சிகள் நிறுவப்பட்டு கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் அந்த ரோம் பேரரசன் ஹிர்கல் மன்னன், அதாவது ரோம் படை வீரர்களுக்கு ஒரு உத்தரவிட்டிருந்தான். முஸ்லீம்களில் யாராவது சிறை கைதியாக பிடிபட்டால் என்னிடத்தில் அவர்களை உயிரோடு கொண்டு வந்து சேர்க்கும்படி அவன் உத்தரவிட்டிருந்தான். அதே மாதிரி அதாவது ரோமரோடு போரிட்டு கொண்டிருக்கும்போது அப்துல்லா இப்னு ஹுதாபாவும் அவர்களுடன் சேர்ந்த பல முஸ்லீமுடைய கைதிகளும் பிடிக்கப்பட்டு ஹிர்கல் மன்னனிடம் ஒப்படைக்கப்பட்டார்கள். ஹிர்கல் மன்னனிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த முஸ்லீமுடைய போர் கைதிகளில் அப்துல்லா இப்னு ஹுதாபாவும் இருந்தார். அப்பொழுது ரோம் படை வீரர்கள் ஹிர்கல் மன்னனிடம், இதோ இவருடைய பெயர் அப்துல்லா இப்னு ஹுதாபா, இவர் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் விசுவாசமாக இவர் போர் செய்து கொண்டிருக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு வீரர் என்று அறிமுகப்படுத்துகிறார்கள். அந்த ரோம் பேரரசன் அந்த ஹிர்கல் மன்னன் அப்துல்லா இப்னு ஹுதாபாவை உற்று பார்க்கின்றான். சாதாரண தோற்றம், எளிமையான தோற்றம், ஒரு பெரிய ஒரு மாற்றம் அவரிடத்தில் தெரியவில்லை. எல்லோரையும் போல அவர் இருக்கின்றார். ஆனால் முஸ்லீமுடைய வீரத்தையும் அவருடைய அந்த தியாக மனப்பான்மை கேள்விப்பட்ட இந்த பேரரசனுக்கு அப்துல்லா இப்னு ஹுதாபாவை பார்த்தவுடன் மிகப்பெரிய அளவுக்கு இவர் எல்லாரையும் போல தான் இருக்கின்றார்கள், அதுவும் சாதாரண சாதாரண இதுதான் இருக்கிறார், எளிமையாக இருக்கிறார், இப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி இப்படிப்பட்ட வீரம் என்று சொல்லி மிகவும் ஆச்சரிய கண்கூட பார்க்கிறான். பார்த்துவிட்டு அப்துல்லா இப்னு ஹுதாபாவை பார்த்து அந்த ஹிர்கல் மன்னன் கேட்கின்றான். அதாவது என்ன கேட்குறான்னு சொன்னால், நீர் என்னிடத்தில் நான் சொல்லக்கூடிய வெகுமதிகளை பெற்றுக்கொண்டால் நீ என்ன செய்யலாம், மிகவும் சுதந்திரமாக நீ இருக்கலாம், நான் சொல்லக்கூடிய காரியத்தை நீ செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாத்தை விட்டு விலகிவிட்டு கிறிஸ்துவ மதத்துக்கு மதம் மாறிவிட்டால் நிறைய அன்பளிப்பை உனக்கு தருவேன் என்று ஆசை ஊட்டுகிறான். அப்பொழுது அப்துல்லா இப்னு ஹுதாபா ரலியல்லாஹு அன்ஹு உறுதியோடு சொல்கிறார்கள், நீர் அளிக்கும் அந்த அன்பளிப்புகளை விட எனக்கு மரணம் 1000 மடங்கு மேலானது, என் இஸ்லாம் தான் எனக்கு பெரியதுன்னு சொல்லி அந்த இடத்துல உறுதியாக சொல்கிறார். அடுத்து இந்த ஹிர்கல் மன்னன் அப்துல்லா இப்னு ஹுதாபாவை பார்த்து கூறுகிறான், நீர் இஸ்லாத்தை விட்டு கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டால் என்னுடைய மகனை உனக்கு திருமணம் முடித்து தருகிறேன், என்னுடைய ஆட்சியின் பெரும்பகுதியை உனக்கு கொடுத்து அதற்கு நான் அரசராக ஆக்குகின்றேன் என்று மறுபடியும் கூறுகின்றார். அப்பொழுது அப்துல்லா இப்னு ஹுதாபா கூறுகின்றார், நீ உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியை மட்டுமில்லை, இந்த அரபு உலகத்தில் இருக்கிற அனைத்து ஆட்சியும் நீ சேர்த்து மொத்தமாக கொடுத்தாலும் ஒரு வினாடி நேரம் கூட முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கொடுக்கப்பட்ட இஸ்லாத்தை விட்டு நான் ஒருபொழுதும் விலக மாட்டேன் என்று உறுதியாக கூறுகின்றார். இவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பின்னடைவாக போகின்றது இந்த அரசருக்கு. ஏனென்று சொன்னால், தொடர்ச்சியாக இந்த அரசுடைய மிரட்டல்களுக்கும் ஆசை வார்த்தைகளுக்கும் இணங்காத அப்துல்லா இப்னு ஹுதாபாவுடைய உறுதிமிக்க ஈமான் இந்த மன்னனை கொஞ்சம் நிலைகுலைய வைத்து விடுகின்றது. அடுத்து அப்துல்லா இப்னு ஹுதாபாவை பார்த்து இந்த மன்னன் ஹிர்கல் மன்னன் கூறுகின்றான், மரண பயம் காட்டுகின்றான்.
இந்த அப்துல்லா பின் ஹுதாபாவை நீங்கள் சிலுவையில் கட்டில் தொங்க விடுங்கள் என்று தன் வீரர்களுக்கு உத்தரவிடுகின்றான். அந்த வீரர்கள் அப்துல்லா பின் ஹுதாபாவை சிலுவையில் கட்டி தொங்க விடுகிறார்கள். அப்பொழுது வில்லால் அதாவது வில் வீரர்களை கூப்பிட்டு அப்துல்லா பின் ஹுதாபாவை பார்த்து நீங்கள் வில்லெறியுங்கள், அம்பை எய்யுங்கள் என்று சொல்லும்போது அந்த வில்லாளிகள் என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய அம்புக்கூட்டிலிருந்து அம்பை எடுத்து அப்துல்லா பின் ஹுதாபாவை நோக்கி அம்பை எய்கிறார்கள். அப்துல்லா பின் ஹுதாபாவுடைய கைகளில் அம்புகள் பாய்ந்து ரத்தம் கொட்டுகின்றது. அப்பொழுது கேட்கின்றான், நீ இஸ்லாத்தை விட்டு விடுகின்றாயா, கிறிஸ்தவத்தை ஏற்கிறாயா என்று கேட்கும்போது ஒருபோதும் நடக்காது என்று கூறுகிறார். அவருடைய கால்களில் அம்பு எய்யப்படுகிறது. கால்களில் அம்பு தோய்த்து ரத்தம் வழிந்தோடுகின்றது. அப்பொழுது கேட்கின்றான், இஸ்லாத்தை விடுகின்றாயா என்று சொல்லும்போது ஒருபொழுதும் இஸ்லாத்தை விட மாட்டேன் என்று உறுதியாக கூறுகின்றார். இதை பார்த்த ஹிர்கல் மன்னனுக்கு மேலும் மேலும் ஆச்சரியம் கூடுகின்றது. அடுத்து அப்துல்லா பின் ஹுதாபாவை அழைத்து வர செய்து ஒரு மிக அதிபயங்கரமான ஒரு மரண பயத்தை காட்டுகிறான் அந்த ஹிர்கல் மன்னன். என்ன என்று சொன்னால், ஒரு பெரிய எண்ணெய் சட்டியை கொண்டு வந்து வைத்து நெருப்பு மூட்டி அந்த எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை கொதிக்க வைக்கின்றான். கொதிக்க வைத்து அப்துல்லா பின் ஹுதாபாவை சங்கிலியால் கட்டி நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். எண்ணெய் கொதிக்கின்றது. அப்பொழுது ஒரு முஸ்லீம் கைதியை பிடித்து அந்த எண்ணெய் கொதிக்கும் எண்ணெயில் போடுகின்றான். அந்த எண்ணெயில் போடப்பட்ட அந்த முஸ்லீம் கைதியுடைய உடம்பு அப்படி அப்பளமாக மீன் பொரிவதோடு பொரிந்து எலும்புகளாம் கருகின்றது. அந்த கருகக்கூடிய காட்சியை பார்த்து அப்துல்லா பின் ஹுதாபா அவருடைய மரண பயத்தை காட்டுகின்றான். இப்பொழுதாவது அவருடைய ஈமான் கொஞ்சம் தளர்ந்துவிடும் என்று சொல்லி இவன் எதிர்பார்க்கின்றான். ஆனால் அவருடைய ஈமான் தளரவில்லை, உறுதியாக இருக்கின்றார். அடுத்து இவர் அந்த எண்ணெய் கொப்பரைக்கின் பக்கமாக அழைத்து செல்லும்படியாக மன்னர் உத்தரவிடுகின்றான். அப்துல்லா பின் ஹுதாபா அந்த எண்ணெய் சட்டியின் பக்கமாக அழைத்து செல்லப்படுகின்றார். அப்பொழுது எண்ணெய் சட்டிக்கு பக்கத்தில் நெருங்கும் பொழுது, கொதிக்கும் எண்ணெய் பக்கத்தில் நெருங்கும் போது அப்துல்லா பின் ஹுதாபா அழுகின்றார்கள். இதை பார்த்தவுடன் வீரர்கள், அப்துல்லா பின் ஹுதாபா பலகீனமாகிவிட்டார், மனம் மாறிவிட்டார், அழுகின்றார் என்று சொல்லி மன்னரிடம் சென்று சொல்கின்றார்கள். அப்துல்லா பின் ஹுதாபா அழுகின்றார் என்று சொன்ன மாத்திரத்தில் மன்னர் அழைத்து வர செல்கின்றார். அப்துல்லா பின் ஹுதாபா அழைத்து சென்று, என்ன நீ இஸ்லாத்தை விடுகின்றாயா, கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுகின்றாயா என்று கேட்டவுடன் அப்துல்லா பின் ஹுதாபா அழுததுக்கான காரணத்தை சொல்கின்றார். ஓ மன்னனே, நன்றாக கேட்டுக்கொள், என்னை நீ எண்ணெய் சட்டியில் தூக்கி போடுவதைக் கண்டு நான் அஞ்சவில்லை. என்னை எண்ணெய் சட்டியில் தூக்கி என்னை நீ போட்டு நான் அல்லாவுக்காண்டி உயிரை விடுவதில் நான் பெருமை கொள்கின்றேன், அல்லாவிற்காண்டி சயீதாவதில் பெருமை கொள்கின்றேன். ஆனால் எதற்காண்டி நான் அழுகின்றேன் என்று சொன்னால், என்னுடைய தலையில் எத்தனை ரோமங்கள் இருக்கின்றதோ அத்தனை ரோமங்களின் எண்ணிக்கை அளவுக்கு இறைவனுக்கு உயிரை கொடுத்து அத்தனை தடவைகள் நான் எண்ணெய் சட்டியில் தூக்கி எறியப்பட்டு நான் அவனுக்காண்டி சயீதாக வேண்டும், என் இன்னுயிரை நிற்க வேண்டும். ஆனால் எனக்குள்ளதோ ஒரே உயிர் தானே இருக்கின்றது. அந்த ஒரு தடவை தான் இறைவனுக்காண்டி உயிர் விடக்கூடிய பாக்கியம் எனக்கு இருக்கின்றது என்று நினைச்சு அதை நினைத்து நான் கவலைப்பட்டு அழுகின்றேன் என்று சொன்ன மாத்திரத்தில் இந்த மன்னன் அப்படி நடுநடுங்கி போகின்றார். மன்னனுடைய அனைத்து பயமுறுத்தல்களுக்கும் அனைத்து விதமான மிரட்டல்களுக்கும் அப்துல்லா பின் ஹுதாபா மசியவில்லை. இதனால் மன்னன் தோல்வியுற்று விடுகின்றான். ஏனென்று சொன்னால், இவர் தைரியமாக சென்று எண்ணெயில் குதித்து மரணமாகிவிட்டால் மன்னருக்கு மிகப்பெரிய தோல்வியாகிவிடும். அந்த தோல்வி பயம் மன்னனுடைய முகத்தில் தெரிகின்றது. இப்போது அப்துல்லா பின் ஹுதாபாவை பார்த்து இந்த மன்னன் கேட்கின்றான், சரி ஒன்று சொல்கிறேன், இனி அதாவது என்னுடைய நெற்றியில் முற்றமிட்டு விட்டு நீ விடுதலையாகி போய்விடு அப்படி சொல்லி ஹிர்கல் மன்னன் சொல்கின்றான். அப்துல்லா பின் ஹுதாபா மன்னனுடைய முகத்தை பார்க்கும்போது அவருடைய கண்களில் தோல்வியின் அந்த நிழல் தெரிகின்றது. இதை கண்டு அப்துல்லா பின் ஹுதாபா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த மன்னுடைய நெற்றியில் முத்தமிடுவதால் எந்த விதமான தவறும் இல்லை, முத்தமிட்டால் விடுதலை தருவதாக சொல்கின்றான் என்று சொல்லி கொஞ்சம் யோசித்துவிட்டு ஒரு கோரிக்கையை வைக்கின்றார். நான் உன் நெற்றியில் முத்தமிடுகிறேன், எனக்கு மட்டும் விடுதலை அளிக்கக்கூடாது, என் கூட இருக்கக்கூடிய அனைத்து தோழர்களும் விடுதலை அளிப்பாயா என்று கேட்கின்றார்கள். மன்னனும் சம்மதிக்கின்றார். அப்துல்லா பின் ஹுதாபா நேரடியாக சென்று அந்த மன்னுடைய நெற்றியில் முத்தமிட்டு தானும் விடுதலையாகி தன் சகோதரர்களையும் விடுதலை அடைய வைத்து அனைவரையும் அழைத்து கொண்டு மதினா வருகிறார்கள். மதினா வந்தவுடன் கலிபா உமர் ரலியல்லாஹுவிடம் நடந்த செய்தியை சொல்லும்போது உமர் ரலியல்லாஹு மகிழ்ச்சியினால் சந்தோஷத்தினால் அப்துல்லா பின் ஹுதாபாவை பார்த்து, அப்துல்லா பின் ஹுதாபாவே, நீ மன்னுடைய நெற்றியில் முத்தமிட்டு நீ சாமர்த்தியமாக நம்முடைய வீரர்களாம் நீ விடுதலை பெற்று நீ அழைத்து கொண்டு வந்தாயே, இது எப்படிப்பட்ட ஒரு செயல் தெரியுமா? முஸ்லீம்கள் அனைவரும் அப்துல்லா பின் ஹுதாபாவுடைய நெற்றியில் முற்றமிட்டு நன்றியை தெரிவிங்கள், பாராட்டை தெரிவிங்கள் என்று என்று உமர் ரலியல்லாஹு கூறிவிட்டு, முஸ்லீம்களின் முதன்மையானவனாக அப்துல்லா பின் ஹுதாபா என முத்தமிடுகிறேன் என்று சொல்லி அப்துல்லா பின் ஹுதாபாவை உமர் ரலியல்லாஹு நெற்றியில் முத்தமிடுகிறார்கள். எல்லா முஸ்லீம்களும் அப்துல்லா பின் ஹுதாபாவுடைய நெற்றியில் முற்றமிட்டு அந்த ஒரு பாராட்டை தெரிவித்த வரலாற்றிலே பார்க்கின்றோம்.
இப்படிப்பட்ட வரலாற்றை படித்து விளங்கி அதன்படி நம்முடைய ஈமானை சரி செய்து ஈமானுடைய வாழ்க்கை வாழக்கூடிய நன்மக்களால் நம்மையெல்லாம் ஆக்கியல்வான் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.